பானிபூரி கிடைக்காது அந்த ஸ்கூல்லேருந்து அடுத்த ஷார்ட் வரும் பாரு, கண்ணாடி இது இல்லை, கண்ணாடி வரும் பாரு, ஷார்ட் வரும் முக்கிய அது எஜுவல் இந்த பல்லக்கு சாரி யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ஏவி மெய்யப்பன் செட்டியாருடைய காலத்திலிருந்து இன்றைய கால வரையில் அதில் குறிப்பாக சரவணன் சார் அவர்கள் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களையும் தன்னுடைய நண்பர்களாக கருதி கொண்டு அவர்கள் வீட்டில் எது நடந்தாலும் என்ன செய்தாலும் பத்திரிகையாளரோடு நல்ல உறவு வைத்து கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்களை மனமாற வாழ்த்தி வந்தவர்களில் ஏவிஎம் சரவணன் அவர்கள் என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. உங்கள் அத்தனை பேருக்குமே அது தெரியும். அந்த துறையில் இப்போது புதிய முயற்சி என்னென்ன செஞ்சோம், எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறீங்களா இப்போ படத்தின் மூலமாக உங்களுக்கு அதை காட்டியிருக்கோம். ஆகவே 80 வருஷமாக ஏவிஎம் செய்திருக்கிற சாதனைகளை, ஏவி மெய்யப்ப செட்டியார்கள் சாதனைகளை, அவருடைய பிள்ளைகளுடைய சாதனைகளை நீங்கள் எல்லாம் போது பார்த்திருக்கிறீர்கள். ஆகவே உலகத்தரத்தில் சினிமாவை கொண்டு போனதில் ஏவிஎம் செட்டியார் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக பங்கு உண்டு என்பதை இந்த படத்தின் மூலமாகவே நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட அந்த ஏவிஎம் நிறுவனம் இன்றைக்கு ஏவிஎம் கன்வென்ஷன் சென்டர் என்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய இந்த அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். உங்களை எல்லாம் ஏன் அழைத்திருக்கிறோம் என்றால், ஏபிஎம் ஸ்டுடியோவுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய அழகான எல்லா வசதியும் கொண்ட இந்த அரங்கத்தை உங்களுக்கு முதலிலே காட்டி இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்வதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழைத்து இந்த மண்டபத்தையும் ஏவியுடைய சாதனைகளையும் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆகவே பத்திரிகையாளர்களே, உங்களை அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்ள ஆசைப்படுவது, நல்ல முறையில் ஏவிஎம்க்கு ஒரு அறிமுகத்தை தாருங்கள், இந்த மண்டபத்தை மக்களிடத்தை கொண்டு போய் சேருங்கள், அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் உங்கள் அழைத்து அதை நேரிலே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளருடைய நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களையும், வீடியோக்காரர்களையும், ஒளிப்பதிவாளர்களையும், மக்கள் தொடர்பாளர்களையும் வருக 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 என்று ஏவிஎம் குடும்பத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணக்கத்தோடு வரவேற்கிறேன். கைதிட்டு பத்தலை, கேட்கவே இல்லை. எங்கள் தாத்தா ஃபார்ம் பண்ண ஸ்டூடியோவை நடத்தணும்னு ஆசை. பட் அட் தி சேம் டைம் நடத்துறதுல டிஃபிகல்ட்டி. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில் கூட கட்டாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஷூட்டிங் ஃப்ளோரை கன்வெர்ட் பண்ணிட்டோம் கன்வென்ஷன் சென்டராக. அண்ட் இன்னொன்று அவர் ஒரிஜினலாக தேவகோட்டை ரஸ்தாவில் ஆரம்பித்த ஃப்ளோர் தான் ஃப்ளோர் நம்பர் 3. அது இன்னும் இங்கே இருக்குது. அதை பிரித்து தான் இங்கே போட்டாங்க. அதை இன்னும் ஸ்டுடியோவாகவே ரன் பண்ணுறோம். இதுக்காக தான் இதை ரீபர்பஸ் பண்ணது. இது அதே பழைய பில்டிங் தான். அதை ரீபர்பஸ் பண்ணியிருக்கோம். அதற்கு முன்பாக அந்த குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்லணும். எதுக்காகனா, இதில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துக்கு முன்னாடி தான் ஒரு 19 வயசு பையனாக நான் நின்று எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன். தனியாக நின்று அப்போ இந்த பாதை கடைசி வரைக்கும் போகும். அந்த
ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 8th ஃப்ளோர் வரைக்கும் அந்த பாதை அப்படியே போகும். இந்த இடத்துல தான் நான் வந்து நின்று சுற்றி பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு ஆளால் இதை சாதிக்க முடியுமான்னு நினச்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் நாள் போக போக நானே பல விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை எப்படித்தான் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக போகிறாங்கன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பச்சி காலத்தில் நான் உள்ளே வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 4 பேரும் ரொம்ப அருமையாக அடுத்த ஸ்டெப்பை கட்டினாங்க. சரி, இது ஓகே, இப்போ சினிமாவுக்கு கொஞ்சம் சரியான நேரம் இல்லை, இப்போ என்ன செய்வாங்கன்னு யோசனை பண்ணேன். அடுத்த ஜென்ரேஷன் இப்படி ஒரு அழகான கல்யாண மண்டபத்தை கட்டி, ஒரு கன்வென்ஷன் சென்டரை கட்டி, அதுக்கு ஒரு டைனிங் ஹால் போட்டு, ஒரு அழகாக இவ்வளவு சிறப்பாக இது இருக்குன்னு உண்மையாகவே நான் வந்து பார்க்குற வரைக்கும் நினைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். ஏன்னா வெளியே போனால் தான் இப்படி ஒன்று உள்ளே இருக்குங்கிறது தெரிய வரும். அதுதான் நான் இங்கே எடுத்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். இது இப்படி ஒன்று ஒரு 7 ஃப்ளோர் 8 ஃப்ளோர் பின்னாடி வந்து அத்தனை ஃப்ளாட்ஸு, இந்த இடத்துல இப்படி ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், எடுத்து செல்லணும். அடுத்ததாக அந்த 3வது ஜென்ரேஷன் எடுத்த முடிவு சரிதானா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக அது சரிதானே எனக்கு படுது. ஏன்னா வெளியே எல்லா இடத்துலையும் பாருங்கள், அந்த ஸ்டூடியோஸுங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சு ரியல் ஹவுசஸ் அண்ட் ரியல் அதுக்கான லொக்கேஷன்ஸ் தே ஆர் பில்டிங். இப்போ இன்றைக்கி பெரிய பெரிய படங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்காக, அந்த படத்துக்காக, அது ஆங்கில படங்களில் தான் முதல்ல இருந்துச்சு. அது மாதிரி இப்போ எங்கத்த படங்களுக்கு அந்தந்த லொக்கேஷன்ஸ் தே ஆர் பில்டிங் இட் அப். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்திருக்காங்க. இன்னும் என்னென்ன புதுசு வருங்கிறது அடுத்த ஜென்ரேஷன் அவங்கக்கிட்ட நான் கேட்கணும். அதனால் இன்னும் புதுசாக நிறைய வரும். ஏவிஎம்மை பற்றி நினைக்கும்போது ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லணும், கடுமையான உழைப்பு. அது அப்பச்சி காலத்தில் இருந்து நான் 68 இங்கே வந்தேன். இன்றைக்கி இங்கே நின்று நான் பேச முடியுதுன்னா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் எம்ஜிஆர் என்னை அறிமுகப்படுத்தினது மட்டுமல்ல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சினிமாவில் இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதும், எனக்கு ஒரு 4 நல்ல சகோதரர்கள் கிடைத்ததும், ஒரு நல்ல நண்பன் கிடைத்ததும் இந்த இடத்துல தான். அந்த நண்பன் வந்து எஸ்பி முத்துராமன், உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஸ்தாபனத்தை பற்றி, இந்த இங்கே கட்டப்பட்டிருக்கிற கன்வென்ஷனல் சென்டரை பற்றி தயவு செய்து எவ்வளவு அதிகமாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியுமோ அதை செய்யுங்க.